ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் மிகவும் நல்லவருங்க. நம்ம நேசிக்கிற கடவுளை ஆராதிக்கிறோம். நம்ம சேர்ந்து யெகோவா ஈரே, ஆமென், யெகோவா ஈரே நீர் என் தேவன். நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? யெகோவா ஈரே நீர் என் தேவனா, யெகோவா ஈரே நீர் என் தேவனா, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. ஆராதனை 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 ஆராதனை, ஓ ஆராதனை 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 ஆராதனை, இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்து கொள்வீர், இனி என்னுள்ளில் கலக்கமில்லை. நீரெல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ரஃபா நீர் என் தேவனா, யெகோவா ரஃபா நீர் என் தேவனா, நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். ஆராதனை 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 ஆராதனை, நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீரந்தன் மருத்துவரே, நீரந்தன் மருத்துவரே, சேர்ந்து சொல்லாம என் நோய்கள், நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீரந்தன் மருத்துவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஒரு நாள் ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறோம். இந்த நாளிலே கூட வாசிக்கிற சங்கீத பகுதி சங்கீதம் 35. ஸோ நேற்றைக்கு சங்கீதம் 35 1லேருந்து 14 வரைக்கும் வசனங்களை வாசித்தோம். இன்றைக்கி சங்கீதம் 35 பேலன்ஸ் இருக்கிற 14 வசனங்களை வாசிக்க போகிறோம். 15லேருந்து 28 வரைக்கும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூட்டினார்கள். நீசரும் நான் அறியாதவரும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் நிந்தித்தார்கள். அப்பத்துக்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணா எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தமாக சந்தோஷமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமல் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதியாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை திறந்து ஆஹா ஆஹா எங்கள் கண்கள் கண்டதே என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அதை கண்டீர், மௌனமாயிராதே. ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதே. என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழுத்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்கள் மகிழ வெட்டாதே. அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆஹா இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாத படிக்கும், அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாத படிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் விக்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகளும் வெக்கத்தாலும் இலட்சியினாலும் மூடப்பட கடவார்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து நமது ஊழியக்காடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று
எப்பொழுதும் சொல்ல கடவார்கள், என் நாவும் அது நீதியும் என் நாள் முழுதும் அது துதியும் சொல்லி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா! எவ்வளோ அழகான ஒரு தாவீது சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் தாவீது பாருங்கள், நிறைய முறையீடுகளை ஆண்டவர் நோக்கி சொல்கிறாரு. தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை சொல்கிறாரு. ஸோ அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் சந்தோஷப்படுகிறது, அந்த காரியங்களை சொல்கிறாரு. இவன் ஆபத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, பாடுகள் நடுவில் இருக்கும்போது அவனுக்கு விரோதமாய் பாருங்கள் சத்துருக்கள் சந்தோஷப்படுறாங்க, அந்த காரியங்களை அவங்க சந்தோஷப்படக்கூடாது. அவங்க என்ன சொல்லணும்னு சொல்லிங்கன்னா பாருங்க, தமது ஊழியக்காரருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார் சொல்லி இந்த வார்த்தை தான் அவங்க சொல்லணும். என் நிமித்தமாக வியாதி குறித்து சந்தோஷப்படக்கூடாது, அல்லது பலவீனங்கள், தேவைகள், நெருக்கங்களை பார்த்து அவங்க சந்தோஷப்படாமல் தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும், இவனுக்கு இருக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமைக்காக மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் தாவீது சொல்றாரு, என் நாவும் அது நீதியையும் நாள் முழுதும் அது துதியையும் சொல்லிக்கொண்டே இருக்கு. ஸோ அவரை துதிக்கும் போது எல்லா பாடுகளும் மாறுதுங்க. ஏசப்பாவை துதிக்கும் போது எரிகோ போன்ற சூழ்நிலை மாறுது, யோர்தானை போன்ற எல்லா அது போன்ற சூழ்நிலைலாம் மாறுது. ஸோ தேவனை துதிக்க துதிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறியப்பு நிச்சயம் விலகும். ஸோ தாவீதிலிருந்து கற்றுக்கொண்டதான காரியம், எவ்வளோ பாடுகள் நெருக்கடி வந்தாலுமே மகா சபையிலே உண்மை துதிப்பேன்னு சொல்கிறாரு. நாள் முழுதும் உடைய துதியே நான் சொல்லி கொண்டிருப்பேன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த தாவீதை போல இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், அவரை துதிக்கும் போது ஜெயம் நமக்கு உண்டாகிறது. ஆமென். துதியினால் வெற்றி உண்டாகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா அம்மாவுக்கு நன்றி ஆண்டவரே, நமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், இந்த நாளில் இயேசுவின் நாமத்தை எங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா நம்முடைய கிருபை எங்களை எல்லாரையும் மறைச்சு கொள்ளட்டும். தேவ பாதுகாப்பு எங்களை இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய நன்மை, உடைய கிருபை எங்களை தொடர்றதுக்காக நன்றி. உங்களை துதிக்க துதிக்க எங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பெறும் பிசாசின் வல்லமை கட்டப்படுவதாகும். தேவ வல்லமைகளை பாதுகாத்து நடத்தட்டும். உடைய கிருபைக்குள்ள மறைச்சு கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல மறவாதே. ஆமென். God bless you.